அனைவருக்கும் வணக்கம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய பல நூல்களில் எனக்கு மிகவும் பிடித்த நூல் காக்கை சோறு. அந்த நூலின் ஒரு பகுதியான புதுக்காற்று என்னும் தலைப்பில் அவர் வெளியிட்டுள்ள கருத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காலத்தின் தேவையை அவர் மிக அழகாக உணர்த்தும் காட்சி இந்த பகுதியில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீதி என்பது காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப மாறும். ஒரு காலத்தில் உதவும் நீதி மற்றொரு காலத்திற்கு உதவாது. அதாவது ஒரு காலத்தின் நீதி மற்றொரு காலத்தில் அநீதியாகி விடலாம் என்கிறார். உதாரணத்திற்கு கூறினால், கோடை காலத்தில் விசிறியை தருவது தர்மம், குளிர்காலத்தில் போர்வையை தருவது தர்மம். இதனை மாற்றி தந்தால் அதர்மம். இதனை மையமாக வைத்து ஔவையாரையும் பாரதியாரையும் ஒப்பிட்டு அவர் அழகாக கூறியுள்ளார். ஔவையாரும் ஆத்திச்சூடி எழுதியுள்ளார், பாரதியாரும் ஆத்திச்சூடி எழுதியுள்ளார். ஆத்திச்சூடி ஔவையாரால் எழுதப்பட்டு இருந்த நேரத்தில் எதற்காக இன்னொரு ஆத்திச்சூடி பாரதியார் எழுதினார்? பாரதியின் காலமோ பாரதம் பரங்கியனிடம் அடிமைப்பட்டு கிடந்த காலம். அடிமைத்தனத்தில் மட்டுமல்ல, அறியாமையால் பலவிதமான மூட நம்பிக்கை சிறைகளிலும் பாரத மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த காலம். தலைகளை தகர்த்து சிறைகளை உடைத்து பாரத மக்களை விடுதலை செய்ய வேண்டும். வெள்ளையனுக்கு எதிராக ஒரு வீர போராட்டத்தை தொடங்க வேண்டும். இது பாரதி காலத்து நிலை. ஔவையோ மக்களுக்கு மலர்களை தந்தார், பாரதியோ ஆயுதம் தர வேண்டியிருந்தது. இதுதான் காலத்தின் மாறுபாடு. பல இடங்களில் பாரதியார் ஔவையோடு முரண்படுகிறார். அறம் செய்ய விரும்பு என்று ஆரம்பிக்கிறது ஔவையின் ஆத்திச்சூடி. பாரதியின் காலத்தில் அதற்கெல்லாம் நேரமில்லை. மேலும் அடிமை என்ன அறம் செய்வான்? அப்பொழுது முதல் தேவை விடுதலை போராட்டம். அதற்கு முதற்படி எதற்கெடுத்தாலும் அஞ்சி அஞ்சி செத்து கொண்டிருந்த மக்களுக்கு துணிவூட்ட வேண்டும். எனவேதான் அச்சம் தவிர் என்று ஆரம்பிக்கிறது பாரதியின் புதிய ஆத்திச்சூடி. ஔவையின் காலம் தமிழகம் சேர சோழ பாண்டிய நாடுகளால் பிளவுபட்டு கிடந்த காலம். அரசியல் ஆதிக்கத்திற்காக தமிழர்கள் தங்களுக்குள்ளேயே மடிந்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர் ஆறுவது சினம் என்கிறார். அந்நியர் காலத்தில் ஆறுவது சினமா எடுபடும். எனவே சீருவோர்க்கு சீரு நையப்புடை என்கிறார் பாரதியார். நெருப்பை அணைக்க வேண்டிய பொறுப்பு ஔவைக்கு. எனவே அவர் போர் தொழில் புரியேல் என்றார். நெருப்பை மூட்ட வேண்டிய பணி பாரதிக்கு. எனவே அவர் போர் தொழில் பழகு என்கிறார். அது மட்டுமல்ல, ராஜசம் பயில் ரௌத்திரம் பழகு என்று அதிர்ச்சியூட்டுகிறார். விடுதலை காலகட்டத்தில் இது போன்ற கருத்துக்களை பாரதியாரை தவிர வேறு யாரால் இவ்வளவு அழகாக கூற முடியும்? போர் தொழில் பழகவும் முனைமுகத்து நிற்கவும் உடல் வலிமை வேண்டுமே. எனவே உடலினை உறுதி செய் என்றார் பாரதியார். உறுதிக்கு சரியான உணவை மட்டுமே உண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் கூறியவர் ஔவையார். அவர் மீதூன் விரும்பேல் என்றார். ஆனால் ஔவையின் வாக்குக்கு முரணாக ஊன்மிக விரும்பு என்கிறார். ஔவையின் காலம் கூட்டுக்குடம்பு காலம். எனவே உணவு பெரிய பிரச்சனையாக இல்லாத காலம். எனவே ஏழை உறவினர்களை காப்பாற்றுவது அறம் என்ற கருத்தில் ngப்போல் வலை என்றார். பாரதியின் காலம் கூட்டுக்குடும்பம் சிதையத் தொடங்கிய காலம். வாழ்க்கை தேவைகள் பெருகி பொருளாதார பிரச்சனைகள் தலை தூக்கத் தொடங்கிய காலம். அவரவர் குடும்பத்தை காப்பாற்றுவதே பெரும்பாடாகிவிட்ட காலத்தில் உறவினர்களை காப்பாற்றுவது எப்படி? எனவே கிளை பல தாங்கேல் என்கிறார் பாரதியார். ஏனெனில் பல கிளைகளை தாங்கி அடிமரம் முறிந்து விடக்கூடாது அல்லவா என்கிறார். மேலும் பெண்ணான ஔவை தையல் சொல் கேளேல் என்று கூற, ஆனான பாரதி தையலை உயர்வு செய் என்று முழங்குவது ஒரு வியப்பான முரண்பாடு. ஔவை தமிழகம் மதிக்கும் கவிஞர். அவருடைய கருத்துக்களுக்கு எதிராக புதிய ஆத்திச்சூடி படைக்கும் துணிவு பாரதிக்கு எப்படி வந்தது? தொன்மை மறவேல் என்ற ஔவையின் வாக்குக்கு முரணாக தொன்மைக்கு அஞ்சேல் என்ற கருத்தையும் புதியன விரும்பு என்ற கருத்தையும் வைத்ததன் மூலம் தன் புரட்சி மனப்பான்மையின் வேறு எது என்பதை பாரதியார் காட்டி விடுகிறார். அழுக்காகி போன பழங்காற்றை வெளியேற்றி தூய்மையான புதுக்காற்றை உள்வாங்கும் சுவாசத்தால் தான் மனிதன் வளர்ந்திருக்கிறான். தொன்று தொட்டு வருவது என்பதற்காகவே காலத்திற்கு பொருந்தாதவற்றை கடைபிடிக்கும் சமுதாயம் அழிந்து போகும். தனி மனித உயிர்ப்பிற்கு மட்டுமல்ல, ஒரு சமூக உயிர்ப்பிற்கும் இதுதான் வழி என்று தன்னுடைய கருத்துக்களை அழகாக பதிவிட்டுள்ளார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். காலத்திற்கு எப்போதும் ஒரே வகையான நீதி எடுபடாது.
அரசர்களுக்கு கொல்வது தர்மம், ஆனால் பிராமணர்களுக்கு அவ்வாறு இல்லை. இது போன்று காலத்தின் நீதி என்ற கருத்தினை தன்னுடைய அழகாக தன்னுடைய புத்தகத்தில் வெளியிட்டுள்ள கவிக்கோ அப்துல் ரஹ்மானை நாம் மனமாற பாராட்டுவோம். புத்தகத்தை வாசிப்போம், சிந்தனையை வளர்ப்போம்.